welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது பிகாம் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சாப்டர் பேர் வந்து சிக்னேட்டரி சிஸ்டம் ஆர் இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் பார்ட் பி எக்ஸசைஸ். ஸோ நம்ம பார்க்குற நெட்வொர்க் மெத்தட் பார்க்கலாம். ஸோ நெட்வொர்க் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் அந்த பேஸ் மேலே வச்சு நம்ம ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமானது ரெண்டு, ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டுமே வேணும். சப்போஸ் இல்லைனாக்கா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஜஸ்ட் லைக் எ பேலன்ஸ் ஷீட் அது நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாமே படிச்சுப்போம். அதே தான், சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜானகி ராமன் கீப்ஸ் his book by single entry. He started business on 1st January 1991 with rupees 1 lakh. So 1 lakh is my capital. On 31st December 1991, his position were follow. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கவே இல்லை. ட்ராயிங்ஸ் அதை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிப்போம் க்ளோசிங் கேபிட்டல்? ஸோ கிவன் ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh, ட்ராயிங்ஸு அடிஷ்னல் கேபிட்டல் எதுவுமே கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் இதுமாரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் asset, cash at bank asset, furniture asset, plant asset, sundry debtor asset, stock asset, bills receivable asset, sundry creditor liability, bills payable liability, outstanding creditors liability. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் வந்து இப்படியே நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு கேபிட்டல் வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ எல்லாத்தையும் போட்டு பேலன்ஸ் ஃபிகர் கேபிட்டல் போகிறோம். அதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங் லெஸ் அடிஷனல் கேபிட்டல். நம்ம ட்ராயிங்கும் அடிஷனல் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் கேபிட்டல் 1,20,000, additional capital nil, drawing nil, opening capital 1 lakh, so number profit வந்து 20,000, right? Next method. Next question. Suresh started his business with a capital of 25,000. Is during the year he has withdrawn 6,000 per month. இது into 12 பண்ணணும். He sold his wife jewelers for 4,000. இது drawing. And introduced the same as additional capital to the business. His position of same thing நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டோம், drawing கொடுத்துட்டோம். நம்ம எது கண்டுபிடிக்கணும்? Additional capital கொடுத்துட்டாங்க. Introduce the same as additional capital. He has sold his jewel for his 4,000 and introduce the same as additional capital. And the jewelries வந்து additional capital introduce பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் பண்ணலாம். ஸோ பேங்க் பேலன்ஸ் அசெட், ஸ்டாக் அசெட், டெட்டார் அசெட், ஃபர்னிச்சர் அசெட், ஸ்டாக் இன் அசெட், சண்டரி கிரெடிட்டர் லைபிலிட்டி, எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுமாரி கண்டுபிடிச்சிடும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ட்ராயிங் 600 per month சொன்னால் into 12 போடுங்க. அடிஷ்னல் கேபிட்டல் உங்கள் ஜுவல்லரி வச்சு விற்றாங்களா அது. அப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் ஆல்ரெடி கொஸ்டின் கொடுத்தா 25,000, யூ வில் கெட் 6,900. நெக்ஸ்ட், Sharma commenced business on 1st January 1980 with a capital of 20,000. He immediately brought furniture and furniture 44,000. On 30th June, he borrowed ₹10,000 from his wife at 9% per annum. Interest not yet paid, introduced a further capital of own amounting to ₹3,000. Sharma withdraw at the rate of 600 per month at the end of each month for household expense, that is drawings. On 31st December 1990, his position was follows. Cash in hand, if opening capital கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம closing capital கண்டுபிடிக்க போகிறோம். Cash in hand asset, then sundry debtor asset, stock asset, bills receivable asset, sundry debtor liability, owing for rent liability, furniture asset. ஸோ அதுலேருந்து நம்ம -10% பண்ணணும், ரைட்? இதோ பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபிகர் நம்மளுக்கு எப்படி வரும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் பார்த்தா க்ளோசிங் கேபிட்டல் 23,850. ஆட் ட்ராயிங்ஸ் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowing, ஏன்னா ஒய்ஃப் கிட்டேருந்து அவங்க borrow பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலன்னு சொல்லிட்டு 10,000 into 9% into 6/12, ஏன்னா 6 monthஸில் நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். 50 rupees வரும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ட்ராயிங்ஸு அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணிட்டாக்கா you get profit during the year. Next, fourth question. X commenced business on 1st January 1989 with a capital of 20,000. Soon thereafter he bought furniture for 4,000. So furniture வாங்கியிருக்காங்க. On 30th June 1990, he borrowed ₹10,000 from his brother, 12% per annum, interest not yet, so 6 months interest, and introduced further capital of his own capital to ₹3,000. So further capital, he withdraws 600 per month at the end of each month for same thing. Other third problem matta. On 31st December 1989, his position were fall. Cash in hand asset, cash at bank asset, sundry debtor asset, stock asset, bills receivable asset, sundry creditor liability, owing for rent liability. So difference same அதே மாதிரி தான் problem.
ஸோ எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின், இங்கே வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் கொடுக்கல. க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். கேஷ் அசெட், பேங்க் பேலன்ஸ் அசெட், ஸ்டாக் அசெட், சண்டே டேட்டாஸ் அசெட், ஃபர்னிச்சர்ஸ் அசெட், கிரெடிட்டர்ஸ் லைபிலிட்டி. Introduce additional capital 3000, that is additional capital. Withdraw 7000 for domestic use, that is drawings. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்ம்லலாம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 6th question. Ajay keeps his book by the single entry method. His position were as follows. Cash in hand asset, இது ரெண்டுத்துமே cash at bank asset, stock asset, data asset, furniture and fixtures asset, machinery asset, creditors liability. During the year, Ajay introduced 5000 further capital. Further capital introduce பண்ணுங்க. Withdraw 600 per month, that is drawings. 600 into 12 பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் ஓப்பனிங் கேபிட்டல், இங்கே ஒரு க்ளோசிங் கேபிட்டல், ரெண்டுத்தில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் drawing less additional capital less opening capital, therefore profit or loss 8025. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பற்றி நீங்கள் வேணால் நோட்ஸில் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.